தமிழ் ஒலி. இயற்பெயர் விஜயரங்கம். அவர் எழுதின காப்பியம் புத்தர் பிறந்தார் வீராயி. ஏன் புத்தரை பற்றி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். வரலாறு முடித்தவங்க. இன்றைக்கி பெரியார் இருக்கார்ல நம்ம காலத்தில், அது மாதிரி தான் அந்த காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தரும் மகாவீரரும். வரலாறு அட்டன் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இல்லையா? நீங்கண்ணா இன்றைக்கி எப்படி சனாதனத்துக்கு எதிராக வந்துட்டு இவங்கெல்லாம் போராடினாங்களாம், அம்பேத்கர் பெரியார் இவங்கெல்லாம். அது மாதிரி அப்போ போராடினவங்க அவங்க 2 பேரும், மகாவீரனும் புத்தரும். புத்த மதம் சமண மதம் சொன்னது எதுக்காக? இந்த சனாதன கும்பல் இருக்காங்களாம், மந்திரம் கடவுள் பேரை சொல்லிவிட்டு மந்திரம் ஓதி ஊரை ஏமாற்றி எல்லாத்தையும் கால்நிலையில் அடித்து யாககுண்டத்தில் போட்டு கால்நிலையில் அழியக்கூடிய சூழல். இன்னும் ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணிங்கல்ல. அதனால தான் புத்தர் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுறாரு புத்தர்லாம். அதேமாதிரி சமண மதம். தமிழ் ஒலியின் கவிதைகள் நிலை பெற்ற சிலை இவரது. யாரது? தமிழ் ஒலி. கண்ணப்பன் கிளிகள், வழிப்பயணம், விதியோ வீணையோ, கோசலை குமாரி. யார் எழுதுனது இதெல்லாம்? தமிழ் ஒலின்றவர் எழுதியிருக்கார். அவரோட இயற்பெயர் என்ன? விஜயரங்கம். மாற்றிக்கிட்டார், தமிழ் பேராக மாற்றிக்கிட்டார். ஏன்னா தமிழில் இருக்கா? இல்லை, விஜயரங்கம் தமிழ் வார்த்தையே கிடையாது. அதனால் அவ்வளோதான்.